அன்புள்ள கும்பராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். கும்ப ராசியினருக்கு ராசியில் ராகு, 2 ஏழரை சனியில் குடும்ப சனி, 3 செவ்வாய், 4 சூரியன் புதன், 5 குரு சுக்கிரன், 7ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்தில் மேசராசியில் செவ்வாய், 4 புதன், 5 குரு சுக்கிரன் இருப்பது ஒரு அற்புதமான அமைப்பு. உங்களுடைய கனவுகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய நாட்கள். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி கொள்வீர். அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் தங்களுக்கு உண்டு. சுபகாரியங்கள் கைகூடி வரும். பெண்களுக்கு இதுவரை தரங்களான தாமதமான சுபகாரியங்கள் விரைவில் நடைபெறும். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த இடத்தில் வரன் அமையும். சுப செலவுகள் உண்டாகும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் நல்லபடி உண்டாகும். அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வீர்கள். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். ஜென்மராசியில் 2 சனி இருப்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். யாரிடமும் கோபமாக பேசுதல் வேண்டாம். அதிக கோபம் வேண்டாம். வாக்குவாதம் செய்தல் கூடாது. முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய நேரம் இது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்பு அதிகமாக இருக்கும். சிறப்பாக செயல்பட்டு உயர் அதிகாரிகளினுடைய நல்ல பெயரை தாங்கள் எடுப்பீர்கள். ராசியில் ராகு, 2 சனி என்பதை மறக்க வேண்டாம். வாக்கில் சுத்தம் வேண்டும். குடும்ப உறவுகளிடம் அன்பும் நம்பிக்கையும் வேண்டும். நம்பிக்கையை எந்த காரணத்தை கொண்டும் வளர்த்து கொள்ள வேண்டாம். கேது 7 இருப்பதால் குடும்பத்தில் பிடிப்பின்மை ஏற்படும். வெற்றி ஸ்தானமான 3 செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறார். 5 குரு சுக்கிரன் அற்புதமான அமைப்பு. சிந்தனை ஓட்டம் தெளிவாக இருக்கும். முடியாமல் இருந்த வேலைகள் முடியும். நல்ல உத்தியோகம் கிடைக்கும். வேலை இழந்தோருக்கு நல்ல விதமாக வேலை கிடைக்கும். ஆக குரு சாதகம், சுக்கிரன் சாதகம், புதன் சாதகம், செவ்வாய் சாதகம், ராகு, கேது, சனி மற்றும் பாதகம் கவனத்தில் கொள்ளுங்கள். தினமும் சுந்தரகாண்டம், பகவத்கீதை படியுங்கள். உடல் நலனில் சற்று அக்கறை கொள்ளுங்கள். அனைத்தும் சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.